Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு Unit 9 Electronicsல Op Amp as a Differentiator topic பார்க்கலாம். இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி Op Amp ஓட pinout diagram ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஒரு 8-pin IC. அதுல நம்பர் 2 inverting terminal, 3 non-inverting terminal, 7 positive power supply and 4 negative power supply, 6 output. So இந்த circuit diagram நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பேர் feedback circuit அப்படின்னு சொல்வோம். இங்க இருக்கிறது feedback அப்படின்னா ஒரு smaller fraction of output திருப்பி நம்ம inputக்கு feed பண்றோம். அது பேர் தான் feedback circuit. இது எப்படி question கேட்பாங்கன்னா Op Amp as a differentiatorல feedbackல என்ன component இருக்குன்னு கேட்பாங்க. இங்க feedbackல நம்ம resistance connect பண்றோம். So இங்க input capacitor வழியா inverting terminalக்கு கொடுக்கிறோம். non-inverting terminal ground பண்ணியிருக்கோம். மிச்சதெல்லாம் ஓகே தான். இங்க feedback connection இருக்கு and 6ல இருந்து output எடுக்கிறோம். Again அதே same circuit diagram தான் இங்க இருக்கு. So differentiator என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்புட்டை என்ன கொடுக்கிறோமோ அந்த இன்புட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும், அதுதான் நம்மளுக்கு அவுட்புட். அப்ப நம்ம இன்புட் கொடுக்கறப்ப கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் 0. அப்ப அவுட்புட் நம்மளுக்கு 0வா கிடைக்கும். அப்ப நம்ம இன்புட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்க கூடாது. இட் should be a changing type. அப்ப டைம் வேரியிங் சிக்னலா கொடுக்கணும். இது எல்லாமே கண்டிஷன்ஸ் ஃபார் டிஃபரன்ஷியேட்டர். இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். AOL அப்படின்னா ஓப்பன் லூப் கெயின் இன்ஃபினிட்டி, டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் 0வா இருக்கணும், இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கணும் அண்ட் கரண்ட் த்ரூ ஆப் ஆம்ப் 0வா இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு குட் டிஃபரன்ஷியேட்டர். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேட்டரோட அவுட்புட் V0. அதோட வேல்யூ -RC dVi/dt. இங்க Rனா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, Cனா கெப்பாசிட்டன்ஸ், d/dt னா டிஃபரன்ஷியல் and vi னா இன்புட். இன்புட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அப்ப இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அவுட்புட்டும் இன்புட்டும் அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சைன் வேவை இன்புட்டா கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் கொசைன் வேவா கிடைக்கும், அதுவும் இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். பிகாஸ் இங்க நெகட்டிவ் சிம்பிள் இருக்கறனால அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப நம்மளுக்கு அவுட்புட் சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம டிஃபரன்ஷியேட்டர் சர்க்யூட்ல இன்புட் ஸ்கொயர் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பைக்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்புட் ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட் நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். இதெல்லாமும் நம்ம 1 மார்க்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃபார்முலால RCன்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். அது பேர் தான் டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட்னால அதோட யூனிட் செகண்ட். இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. RC ஓட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட். ஸோ அதுதான் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் டைமை டிசைட் பண்ணுது. ஒரு குட் டிஃபரன்ஷியேட்டருக்கு இந்த ப்ராடக்ட் RCயோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும் கம்பேர்ட் டு த டைம் பீரியட் ஆஃப் இன்புட் வேவ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.